பிக் பாஸ்லயே கம்ருதீன் பார்வதி இவங்க 2 பேரும் போய் தான் இவங்க நடிக்கிறாங்க. இவங்களோட காதல் உண்மையே இல்ல, இது எல்லாமே ஸ்கிரிப்டுக்காக பண்ற விஷயங்கள்னு அவ்வளோ பேர் அவ்வளோ தூரம் அவங்கள பேசினாங்க. ஆனா கம்ருதீன் பார்வதி நாங்க என்னைக்குமே பிரிய மாட்டோம், நாங்க இப்படியே தான் இருப்போங்கிறத இப்ப வர நாட்கள்ல நிரூபிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட ரசிகர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. 2 பேரும் ரெட் கார்டு வாங்கி வெளியே வந்தாலும் ஒருத்தர் மேல ஒருத்தர் நீ தப்பு பண்ணிட்ட, நீ கம்ருதீன் கூட சேர்ந்ததுதான் தப்பு, நீ பார்வதி கூட சேர்ந்ததுதான் தப்பு, இப்படி அவங்க 2 பேரையும் என்னென்ன விஷயங்கள் சொல்லி அவங்களோட மனசை மாற்ற முயற்சி பண்ணாலும் அவங்க 2 பேரும் நாங்க கரெக்டா தான் இருந்திருக்கோம் அப்படிங்கறத எல்லா இடத்துலயுமே சொல்லிட்டு இருக்காங்க. கம்ருதீன் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கான ஆதரவே ரொம்ப அதிகமாச்சு. அந்த வகையில சமீபத்துல அவங்க ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டும் இருக்கு. ஸ்பெஷல் பீப்புளை பார்த்து அவங்க கிட்ட பிளஸிங் வாங்கி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு சில விஷயங்களை வீடியோவா எடுத்து பதிவிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இவங்களோட ரொம்ப சந்தோஷமா பேசினது 2 பேரையும் பார்க்கும்போது அவங்க ஃபேன்ஸுக்கு இன்னுமே சந்தோஷமா இருந்துச்சு. யார் எங்க 2 பேரையும் வெறுக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்க அன்பை மட்டும்தான் கொடுப்போம்னு கம்ருதீன் அவரு சொன்னாரு. 2 பேரையும் சேர்ந்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் சரியான பேர்ப்பா, இவங்களுக்கு தான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. 2 பேருமே அவ்வளோ அழகா நிறைய விஷயங்களை அங்க பேசியிருந்தாங்க. கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கம்ருதீன் பாரு அவங்கள பார்த்து யாரெல்லாம் உங்களை பத்தி தேவையில்லாம ரொம்ப ஹேட்டோட பேசினாங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்க சரியான பதிலடி கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு காட்சியை தான் நாங்க பார்க்கணும்னு நினைச்சோம். வெளியே நீங்க ஒன்னா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொன்னபடியே நீங்க திருமணம் பண்ணிக்கோங்க, உங்களோட லைஃப பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. 2 பேரையும் சேம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கு. உள்ள இருந்த அதே அன்பு இப்ப நீங்க வெளியே இருக்கீங்க. உங்களோட அன்பு அந்த காதல் விஷயங்கள் உண்மைதான், நீங்க இப்படியே எப்பவும் இருங்க அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் உங்களை வர்ணிக்க வார்த்தையே இல்ல, ஆனாலும் நான் உங்களை பத்தி ஒரு கவிதை சொல்றேன். 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் கடவுள் அந்த பிக் பாஸ்க்கு அனுப்பிச்சிருக்காரு. நீங்க வாழ்க்கையில எப்பவுமே மகிழ்ச்சியா வாழலாம், அதிக சண்டை உள்ள இடத்துல தான் அன்பும் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல உங்க 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா அண்ணா, உங்க வீடியோ நான் எப்பவும் பார்ப்பேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட உங்க வீடியோ தான் பார்ப்பேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உங்க 2 பேரையும் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, எப்பவும் சேர்ந்தே இருங்க, பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு, 2 பேரும் அவ்வளோ கியூட்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. இதை பார்த்த ரசிகர்களும் லைக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதி கம்ருதீன் 2 பேருக்கு எவ்வளவு தூரம் வெறுப்புகள் இருந்துச்சோ அதை எல்லாத்தையுமே மாத்தி அவங்கள எவ்வளோ பேர் எவ்வளோ விதமா பேசினாங்களோ அதை எல்லாத்தையும் கடந்து இப்போ ஒரு அழகான லைஃபை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். பார்வதி எப்பவுமே போல்டா தான் இருப்பாங்க, அதை இங்கேயும் பார்க்க முடியுது. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.